உன்னோட பர்த்டே. நான் ஃபர்ஸ்டே உன்னை விஷ் பண்ணிடுறேன். ஹாப்பி பர்த்டேடா. இந்த வீடியோ உன்னோட ஸ்பெஷல் வீடியோ, பர்த்டே சர்ப்ரைஸ் வீடியோ. யார் யாரு உன்னைய விஷ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஹலோ சார், செல்லம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்மாட்ட கேட்டு எத்தனை வயசு முடியுதுன்னு அது கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கல. 19 வயசு முடிஞ்சு 20 வயசு ஸ்டார்ட் ஆகிறான். உடனேனா சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்து அங்கே இருக்கும்போது எவ்வளோ பிரியமாக இருப்பா தெரியுமா? இப்பவும் அதே பிரியம் உனக்கு எங்களை விட்டு போகலை, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் கோயிலுக்கு போகும்போது சத்த நேரம் ஆட்சிக்கிட்டே இருப்பேன், சத்த நேரம் நினைக்க முடியாத ராம்நகரில். ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஆட்டோவில் வந்து நான் தூக்க வரையும் தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவேன். அந்த நாளில் உண்மையில் மறக்கவே முடியாதுடா. அப்படி எப்படி எவ்வளவு அழகாக இருமா தெரியுமா? சின்ன வயசில் ராம்நகர்லேயே எல்லாரும் உன்னை தூக்கி கொஞ்சுவாங்க. அந்த அளவுக்கு நீ வந்து அழகான பிள்ளை. அப்போலேருந்து உனக்கு வந்து கடவுள் வந்து நல்ல ஒரு அறிவை கொடுத்துருக்காரு. உங்கள் அப்பா அம்மாவுடைய அறிவு அப்படியே உனக்கு இருக்குது. நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே +2க்கு வந்து அந்த ஸ்கூலில் நீ வந்து 2 பக்கம் 2 பேஜ் ப்ரேயர் வந்து நீ தான் ஒப்பிச்ச. அதை வந்து நான் வாழ்நாளில் என்றைக்குமே மறைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து கடவுள் வந்து உன் அறிவை கொடுத்துருக்காரு, அழகையும் கொடுத்துருக்காரு. நீ நீடோடி வாழணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு டெய்லி நீ ப்ரேயர் பண்ணிக்கிறணும். அப்பா அம்மாவுக்கு நீ ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்ல விதமாக 100 வயசு வாழ்றதுக்கு இந்த தாத்தாவுடைய வாழ்த்துக்கள். ஹாய் சபு, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டீனா? நீ சின்ன வயசுல எங்களோட இருக்கும்போது ரொம்ப செல்லமாக வளர்ந்தாயிடா. உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஆச்சி தாத்தான்னு வந்துடுவேன் ஆட்டோவில். சின்ன வயசில் எல்கேஜி படிக்கும்போதெல்லாம் அங்கே சூப்பராக இருந்தாப்பா. சாபு, சப்ரினா நல்லா இருக்கலடா? சின்ன வயசில் கொழு 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 குண்டு குண்டு குண்டுன்னு இருப்பாயிடா. எல்லாருமே ஒன்று குண்டு இப்பவும் கேட்குறா, குண்டு பாப்பா நல்லா இருக்கா, குண்டு பாப்பா நல்லா இருக்கான்னு. அந்த குண்டு பாப்பாவை இப்போ வந்து டாக்டர் படிச்சுருக்கு. டாக்டர் படிக்கிறதா ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேத்திக்கு ரொம்ப அறிவு, நல்ல அழகான பிள்ளை, அமைதியாக இருக்கும். அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் போனீங்கன்னா கேட்டோம்னு சொல்லுங்கள். சாப்பிட்டீங்கன்னா அந்த ஹாப்பி பர்த்டே. நீ வந்து நீ தூள் வாழ்க, 100 ஆண்டு காலம் நீ வாழணும். அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக நீ இருக்கணும். நல்ல உடம்புள்ள சுகத்தோடு இருந்து அவங்களை நீ பாதுகாத்துக்கிறணும். ஏன்னா நீ வந்து என்னதான் இருந்தாலும் அப்பாவும் அம்மாவும் உனக்கு கிடைத்த கொடை, உனக்கு கிடைத்த கிஃப்ட்டு. நீ அவங்களுக்கு கிடைச்சது, அவங்க உனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு கடவுள் கொடுத்த வரப்பா. நீ நல்லா படித்து நல்ல பெரிய பிள்ளைய வந்து எல்லாருக்கும் நல்ல குழந்தையா நீ வாழணும், வளரணும். சரியா சபு? ஆச்சி தாத்தாவை நீ எப்போதுமே மறக்க மாட்டேன்னு இருக்கிறோம். ஆனால் உனக்கு பர்த்டே எப்படா வருவதுன்னு கரெக்டாக எங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நீ வந்து நீ பார்க்கணும் நாங்கள் ஆவலாக இருப்போம். நீ நல்லா இருக்கணும்டா. அம்மா அப்பாவுக்கு நல்ல சொன்ன பிடிக்கிறது நல்லா இருக்கும். Hi Sab, many more returns of the day. Very 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 happy birthday. I miss you so much. உங்களோட இந்த பர்த்டே அன்னைக்கு இல்லை, நாங்கள் வர முடியல, சீக்கிரமாக வரேன். We love you so much. You are our princess, you are our life. எனக்கு வந்து சப்ரீனோட ஃபாதர்னு சொல்கிறது தான் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. எங்கே போனாலும் அதுதான் சொல்லுவேன் நான். மை டாட்டர் இப்படி, என்னோட டாட்டர் இப்படின்னு. As a daddy, I'm very very happy. I'm very proud of you. Many more returns of the day. I love you so much, Sab. உங்களோட இருக்கணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் முடியல. Really really miss you. I love you so much, Sab. Soon I will come and meet you. என்ன சொல்கிறேன்னு தெரில. Happy birthday. Love you so much. Bye. ஹாய் சாப் குட்டி. உன்னோட பர்த்டேக்காக விஷ் பண்ணுறதுக்கு அம்மா வந்து ஃபஸ்ட் ஆக்சுவலி ரெடி பண்ண சொன்னிச்சு வீடியோ. ஐயோ நான் வீட்டில் தானே இருக்கேன், பரவாயில்லன்னு நினச்சேன். சரி ஓகே, என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஆக்சுவலி உன்னோட பர்த்டே வந்து நினச்சாலே எனக்கு டேடி வந்து உன்னோட ஃபர்ஸ்ட்டு உன்னை வந்து என் கையில் வந்து கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பேபி லிப்ஸ் இருந்தது. அதில் உன்னை பார்க்கும்போதே எங்களுக்கு அவ்வளோ ஹேர் கட் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எப்படின்னு தெரில. அவ்வளோ ஒரு க்யூட்னஸ், உன்னோட க்யூட்னஸ் சொல்லவே முடியாது. அது வந்து அந்த பியூட்டியில் மட்டும் நான் சொல்லலை, நான் த்ரூ அவுட் த ஜேர்னி
அதுலேருந்து நீ டேடி வந்து அப்ராட் போயிட்டு நம்ம டேடி வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகிறதுக்காக நம்ம விசாவுக்காக வெயிட் பண்ணும்போதும் சரி, எல்லா விதமான என்னோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்துலேயும் சந்தோஷம் எல்லாத்துலேயும் நீ என் கூட ரொம்பவே நீ வந்து ட்ராவல் பண்ணியிருக்க. நீ வந்து எப்பயுமே சொல்லிட்டு இருப்ப, என்னோட ஒவ்வொரு பர்த்டே வரும்போதும், அம்மா நான் வந்து உங்களுக்கு வயசே ஆகக்கூடாது, இப்படியே ஃப்ரீஸ் ஆயிடணும், அது என்னோட ஏஜ் வந்து இப்போ இருக்க உங்களோட ஏஜ்க்கு வந்தோடனே அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு உனக்கு ஆசை. பட் எனக்கு என்ன ஆசைன்னா, நெக்ஸ்ட் ஜென்மத்தில் நான் வந்து உன்னோட குழந்தையா நான் வந்து பிறக்கணும். இப்போ இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு என்னெல்லாம் டார்ச்சர் கொடுத்தனோ அது எல்லாத்தையும் நீ எனக்கு தரணும். உனக்கு சின்ன குழந்தையிலேருந்து சாப்பிடு சாப்பிடு இது ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நினச்சா கூட எனக்கு ஐயோ ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, என் தங்கத்தை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. நீ எனக்கு ஒவ்வொரு மொமெண்ட்டுமே எனக்கு பயங்கர ப்ரவுட் பேரண்ட்டாக என்னை ஃபீல் பண்ண வச்சுருக்க. இப்போ கூட நாங்கள் எல்லா விஷயத்துலையும் நாங்கள் எப்போயுமே ஒரு டவுனாக இருக்கும்போது அந்த நம்ம வந்து கவுன்சிலிங் ஹாலில் உட்காந்துருந்தோம் தெரியுமா, அது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பு, அதுதான் வந்து இப்போ வரைக்கும் அதை நினச்சாலே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ சாப்பு, ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரவுட். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் பர்த்டே ஹெட். உனக்கு ரொம்ப நல்ல எல்லாமே கிடைக்கணும், நீ லைஃப்பில் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கணும். உன்னோட வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அந்த உயரத்தை நீ வந்து அடையணும். எல்லாமே நல்லபடியாக இருந்து 100 வயசு வரைக்கும் நீ நல்லபடியாக எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். சாப் செல்லம், டுடே இஸ் யுவர் பர்த்டே. உன்னோட பிறந்த நாள், எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான நாள், நீ இந்த உலகத்துக்கு வந்த நாள். So, our dearest Sab Chellam, as you celebrate your life, I wanted to wish you a very happy birthday. God's blessings in abundance. You are a precious gift, priceless gift. Being a first child in our family, we all were eagerly awaited for you. God gave the wonderful person in you. You have been blessed by the Lord with so much love and affection. When you are a tiny child and up to now, you have a special love and affection for everyone. You are so simple and approachable in your appearances. You always love the children in your childhood and now and always. Sab, you are really lucky to be most loved by your parents. ஜிவாக்கா, சாமியப்பா, அம்மு, சோஃபி, ஆச்சி, தாத்தா, சேகர் சித்தப்பா, ஸ்டீஃபன் சித்தப்பா, and very especially by your cuties. We all love you so much. Being the eldest to all, you show them good example how to be focused in life. Yes dear, from childhood onwards, you took personal responsibility to study by your own and proved yourself up to now. You have made us always so proud by following the dreams of your hearts. Your daddy and mama stood by you always to follow your dreams. Yes, dear Sab, I wish you God's numerous blessings and graces, very especially good health. May God give you life in fullness, happiness in abundance, friends in their faithfulness, knowledge and wisdom that you need to pursue your studies, shrewdness and prudence to face life as it comes. May you grow as loving, affectionate and mature Sab. May your future be blessed by God's hand and protection. We love you so much. Have a wonderful and memorable birthday. Love you and miss you, da. Hi Sabrina, how are you? என்ன ஸ்பெஷல் உங்கள் எல்லா பர்த்டேவும் ஸ்பெஷல் தான். நாங்கள் எக்ஸைட்டடாக இருப்போம், என்ன பண்ணுறாங்க, என்ன கிராண்டாக இருக்கும், என்ன கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அப்பா அம்மா, அந்தளவு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த முறை நாங்கள் இங்கே இருக்கோம், இங்கேருந்து எதுவும் பண்ண முடியல. ஸ்பெஷல் டேயில் உன்னை பற்றி ஸ்பெஷலாக என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, லைக் யூ ஆர் அட்மைரிங் ஆல். யாரையும் திடீர்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டீங்க. சாப்ரிக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்குது. அந்த சிக்னேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா,
நீ வேணா பாரேன். அதுதான் உங்களோட நல்ல ஒரு ப்ளஸ். நம்ம ஃபேமிலிக்கு நீங்கள் நிறைய பெஞ்ச் மார்க் கொடுத்தாச்சு, ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு அடல்ட். இந்த வருஷம் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க தெரியல. MD, MBBS, இன்னும் மேலே என்னென்ன பெஞ்சு கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. ஃபிக்ஸ் த பெஞ்ச். ஆல் த பெஸ்ட். ஹாப்பி பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய் சாப்ரி குட்டி, ஹாப்பி பர்த்டேடா. காஷிகா, டிலானி, ஸ்டெஃபி, சாம் எல்லாரும் இருந்தாலும் நீ தான் எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிள்ளை. சித்திக்கும் சரி எனக்கும் சரி நம்ம வீட்டுல எல்லாருக்குமே நீ தான் ஸ்பெஷல். என்னை நீ எப்போதுமே சித்தின்னு கூப்பிட மாட்டா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மம்மி கூட சொல்லிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும், நீ என்ன உன்னையோட வயசுல மூத்தவாங்க, அவள் போய் நீ சித்தி சித்தின்னு கூப்பிடாம அம்மு அம்முனே கூப்பிடுற அப்படின்ட்டு. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. நீ எப்போதுமே நீ அம்முன்னு தான் கூப்பிடணும். எனக்கு எவ்வளோ ஏஜ் ஆனாலும் நீ அம்முன்னு தான் கூப்பிடணும். நீ வந்து எப்போதுமே காஷிகா, டிலானி எல்லாருக்குமே, ஸ்டெஃபி, சாம் எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்க. எப்படி இருக்கணும், ஒரு சைல்ட்னா எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு மூலியமா தான் அவங்க எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க. நீ படிப்புலையும் சரி எல்லாத்துலயுமே நீ தான் நம்பர் 1. எப்போதுமே நீ நம்பர் 1ஆவே இருக்கணும். எங்களோட விஷஸ் எப்போதுமே உனக்கு இருக்குது. ஹாப்பி பர்த்டேடா தங்கம். பர்த்டே நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். உன்னோட 16th பர்த்டே நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். அதை என்னால மறக்கவே முடியாது. அதே மாதிரி இன்னொரு பர்த்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும். இந்த தடவை நீ ஆச்சி, தாத்தா, சித்தி, சித்தப்பா, அம்மா எல்லாரும் கூடயும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவேன்னு தெரியும். ஹாப்பி பர்த்டே சாப்ரி குட்டி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சப்ரினா, ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ. எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். சொல்லு. ஹாப்பி பர்த்டே சாப்ரிகா. ஹாப்பி பர்த்டே சாப்ரிகா. சாப்குட்டி, சாப்செல்லம், என் வீட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் நீ. சித்தியோட ஆசிரியர் என்னைக்குமே உனக்கு உண்டு. நீ குட்டி குழந்தையா பிறந்த அன்னைக்கு என் கையில தூக்கி பார்த்தது ஞாபகம் இருக்கு. இன்னமும் நீ அது மாதிரியே இருக்கேன்னு தான் நான் நினைச்சிருக்கிறேன். ஆனா நீ இவ்வளோ பெரிய குழந்தைய வளர்ந்து இன்னைக்கு நீ ஒரு டாக்டர்ன்றப்ப என்னால நம்பவே முடியல. சித்தி கூட நீ சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலுமே எனக்கு இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருக்கு. என்னதான் ஸ்டெஃபியும் சாமும் வந்து என்னோட குழந்தைங்களா இருந்தாலுமே சாப்ரினா தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட். எந்த பர்த்டே, உங்க பொண்ணோட பர்த்டே எனக்கு அப்படின்னு கேட்டாலே டக்குன்னு வந்து எனக்கு செப்டம்பர் 16 அப்படின்னு தான் வருமே. ஈவன் ஸ்டெஃபியை கூட நிறைய தடவை சொல்லியிருக்கிறான், எப்போ பார்த்தா நீங்க என்ன செப்டம்பர் 16 சொல்றீங்க, செப்டம்பர் 20 மறந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ என்னைக்குமே எங்களுக்கு ஸ்பெஷல் தாண்டா குட்டி. இன்னைக்கு போல என்னைக்குமே நீ சந்தோஷமா அம்மா அப்பா சொல்றத கேட்டுட்டு எங்களோட செல்ல பிள்ளையா நீ இது வரைக்கும் வளர்ந்துட்ட. இனிமேயும் நீ நல்ல குழந்தையா இருக்கணும். கடவுளோட ஆசீர், தாத்தா பாட்டி, சித்தி, சித்தப்பா எல்லாரோட அம்மா அப்பாவோட ஆசீர் என்னைக்குமே உனக்கு உண்டு. நீ இன்னைக்கு போல என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் செல்லம். God bless you. God bless you. Happy birthday. Happy birthday. Happy birthday. Happy birthday. Hi Sabrika. Happy birthday Sabrika. Happy birthday Sabrika. இந்த பர்த்டே நீங்க வந்து ஜாலியா ஆச்சி தாத்தா கூட, சித்தி சித்தப்பா கூட ஜாலியா நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஆமா, கண்டிப்பா நாங்க டிசம்பர்ல வருவோம். அப்ப கிறிஸ்மஸ் அப்ப நம்மளும் ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம் கிறிஸ்மஸா. நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கும் போது டிலானி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தா. அப்போ உங்க ரூமுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுவா டிலானி. ஆமா. அப்போ வந்து நீங்க வந்து எக்ஸாம்ல நீங்க வந்து ஃபுல் மார்க் வாங்கிட்டு நீங்க வந்து டாக்டர் ஆயிட்டீங்க. இப்ப ஆமா, டாக்டர் ஆயிட்டீங்க. Sabrika, we miss you a lot. Me too. நாங்க எது வந்து ரொம்ப மிஸ் பண்றோமோ, ஜீமா வந்து சாக்லேட் மூஸ் செய்வாங்க, கேக் செய்வாங்க, இன்னும் நிறைய நிறைய செய்வாங்க. அது எல்லாத்தையும் நாங்க வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். ஆமா. ஓகே, பாய் சாப்ரிகா. இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆமா, நீங்க வந்து ஜாலியா இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க. பாய் பாய். Hi Sab, have a super happy birthday. I think the first time we properly met was in SPM field visit. We just met and we were already getting into an Ola and going to the nearest cafe coffee day. The first thing I noticed about you were your red streaks, and I knew you were my girl. You are probably one of the best conversationalists I've ever met, and it never gets boring with you.
And thank you so much for hearing me talk, because I know it's real pain. I wish you all the Rasmalais in the world. Have a happy, super happy birthday. I knew it was cringy, but I hope I did my best. Bye. Hello, Sabrina. Hi. Who's awkward? Me? No, I'm not awkward. But I just want to wish you a very happy birthday. And against popular opinion of people wanting to stay in their house, I really can't wait to see you. Have a great day. Okay, you don't even need an introduction right now. You already know who I am. So, hi Sabrina, happy birthday. And trust me, I did want to show my face, but then I thought it's your birthday, so why ruin your day like that? So I drew this picture of me, and you see that globe over there? It's not just a paperweight, okay? It's a metaphor. It's a symbol for how much you matter to me, because I know you like traveling the world, which is why I chose this particular object as the paperweight of this pretty little picture which depicts my face. So anyway, happy birthday. Have a great year. I mean, I'm going to be with you in the year, so I don't see how it cannot be great. Many more happy returns of the day, Savu. You're very special to my heart. All those days in our hostel, those 11 days of your hostel life, and our French classes, everything was very special to my heart. You're still the same. I miss you so much, and I love you a lot more. And I'm always there by your side for everything, forever. I wish and pray for your happiness and success all throughout your life. Happy birthday, Rockstar, again. Happy birthday, Sabrina. I miss you so much. It's been 2 years since we finished the 12th, but it feels so fresh, and I can't get over those days. Those were the best, and you know, we hold so much memories together, sitting in that bench, eating, sleeping, laughing, except studying, anything we did there. And you know, 2 years back this day, that illegal cake cutting for your birthday when you were 17, and you know how much struggle that was to bring that cake into our campus without our PT teacher noticing it. And I love you so much. You're the irreplaceable best friend who comes to my mind immediately when I'm upset, and you mean so much to me. You are 20 now, an adult, so have an amazing year ahead for the awesome person you are, and we are meeting soon. Happy birthday, Sabrina, and I wish you all the best. Sabby! Today is a very special day. Yeah, you know that. Of course, you have been waiting for it since like last month, I guess. I know you. You are very excited. Happy birthday! Yay! Honestly, I am very lucky and happy to have found you. You are so kind and funny. Of course, you are my 2M confession partner. You are my foodie, of course, and my go-to fashion person. Oh my god, you are amazing, okay? Amazing. And you know what? I love you. Mwah. Hi, Sabby. Happy birthday. So, I know you're so happy right now. You're with your family. Your mom came. You're so happy. It's just, I'm like slightly sad that I didn't get to plan your birthday and all. Because last year I'm avlo close kadiyadu in the year mari. So I'm not lying. Now like September, October month we started getting close. Appelinde I was like, should plan Sabby's birthday very big this year. Abindra mari planning la irundhen. Not lying. So when you get back, maybe we'll go out. We'll celebrate. Like after every intervals we'll go out, right? Like that. I kind of miss you. Happy birthday. Have a happy day. Hey Sabrina, happy birthday. I don't know what else to say. I'm not used to this, but I wish we got to celebrate your birthday together, and you're one of the very few things I'm looking forward to if college ever reopens. So happy birthday again, and I hope you have a great year. Yay! It's your birthday. I know that you are super excited, but calm. I know. Happy birthday, Sabby. Sabrina வந்து சிஎம்இ டைம் பார்த்தேன். ஓகேவா, அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டான கேர்ள் அப்படிலாம் ரொம்ப ரொம்ப ஒரு இதில் நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஓகேவா, அது அப்படியே மாறினது வந்து அந்த ரசமலை வீடியோ. அதெல்லாம்
இதெல்லாம் மேடம் வேற லெவல் பண்ணாங்க. அப்புறம் மெமரிஸ் 2 சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட் இன்ஸ்டாகிராம் சேட்டு அதெல்லாம் சத்தியமாக மறக்கவே மாட்டேன் எனக்கு லைஃப்பில். செகண்ட் மெமரி வந்து சென்னை போனது. சென்னை போனப்போ நானும் மனோஜும் ஒரு சீட்டில் இருந்தோம் நினைக்கிறேன். ஃப்ரண்ட் சீட்டில் அவரும் யாரோ இருந்தாங்க, யாருமே அது தான். அப்புறம் இந்த ரீசெண்டாக ஏபிஐ அது முக்கியமான சம்பவம். பட் நாம் 6 பேரும் சூப்பராக ஃபன் பண்ணோம். ஃபன் குரூப் ராக்ஸ். அப்புறம் அப்படின்னா ஹாப்பி பர்த்டே, ஹாப்பியாக இரு, லைஃப்பை ஜாலியாக கொண்டாடு. இந்த நாள் கொஞ்சம் முக்கியம் தான் போகும் பிகாஸ் வீட்டில் இருக்கேன். எனிவே Happy birthday, Sabrina. Okay, so fond memories of you. Well, I can't think of any fond memories, but I can think of a funny one. So first year culturals அப்பதான் முடிஞ்சிருந்துச்சு. நம்ம ஃபேஷன் பரேட் முடிச்சுட்டு ஆடிட்டோரியமோட பேக்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து நீ வந்து எனக்கு ரசமலாய் வேணும் அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். அதை நான் ஹாப்பியாக வீடியோ கூட எடுத்தேன். உன் பர்த்டேக்கு என்ன பண்ண போறேன்னா அந்த வீடியோவை போஸ்ட் பண்ண போறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. பை பை. Hi Sabrina. I've never done any of these videos before and I hope I won't do anything like this again in the future. But here's to wishing you a very happy birthday and I hope you'll have a great year ahead. And you're one of the nicest people I've ever met and don't overthink and stay away from lactose products. Bye. Happy birthday, sir. Thank you for raising a very good son like me. உன்னை பற்றி 4 வார்த்தை நல்லதாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னே தெரியலை. யுவர் வேர்ஸ்ட் லிவிங் மூமெண்ட் அது சொல்லலாம். வேறு என்ன சொல்கிறது? யூஆர் வெரி குட் ரைட்டர், யூஆர் வெரி குட் ஃப்ரெண்ட், யூஆர் வெரி குட் அட் ப்ரொடக்ஷனேட்டிங். அவ்வளோதான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ அவ்வளோவா ஒர்க் இல்லை சார். எனிவேஸ் ஹாப்பி பர்த்டே. நான் உங்ககிட்ட இதை சொல்லியே ஆகணும். I have the most 1 number prettiest wife in the world. And I am proud of it. Happy birthday. Actually, நீ 106 நான் 107. அது வந்து எனக்கு செகண்ட் இயரில் தான் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட் இயரில் லேபுன்னு ஒன்று இருந்துச்சு. பக்கத்துலேயே தான் கிடந்தேன். அப்போல்லாம் என்ன பண்ணோன்னே தெரியல எனக்கு. நீ என் பக்கத்தில் உள்ளங்கிறதே எனக்கு வந்து ரியலைஸே ஆகலை. சப்ரீனா அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வரதுலாம் எஸ்பி, அப்புறம் அந்த ஏபிஐ குரூப்பில் ஒரு ஃபன்னு, அப்புறம் வந்து திண்டமாக வெளியே சுற்றுறது, அப்புறம் வந்து லூஸ்தனமாக பேசுகிறது. இது மட்டும்தான் வந்து நீயும் நானும் மொத்தமாகவே பண்ணியிருக்கோம். ப்ரொடக்டிவாக இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணதில்லை. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அண்ட் அவங்க கூட வந்து எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் மொமெண்ட் வந்து ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த பயோகெம் எக்ஸாம்னு ஒன்று வந்துச்சு. அது கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட கேட்டேன், கிளைக்கோஜன் மெட்டபாலிசமோட என்சைம் சொல்லடி அப்படின்னு. அதுக்கு நான் என்ன சொன்னேன், அதுக்காக அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தேன் பாரு, ஒரே குஷ்டமாக போச்சு. தங்கமே அப்படின்னு இருந்துச்சு. அந்த மொமெண்ட் வந்து நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சு என்ன கன்றாவி நடந்தாலும் வந்து அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நான் மறக்கவே மாட்டேன். அவங்க கூட வேறு என்ன, அடுத்து இன்னொரு வைரஸ் வந்து தாக்கி நான் செத்து போகிறதுக்குள்ளே அடுத்த வருஷம் கண்டிப்பாக எஃபியில் ஆன் ஸ்டேஜுக்கு நான் வரேன் சாரி, கண்டிப்பாக வரேன், ப்ராமிஸ். ஓகே, இன்னும் நிறைய ஜாலி மூமெண்ட்ஸ்க்காக உங்க கூட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம், வந்து ஃபன் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். இது சங்கீத திருநாளோ, புது சந்தோஷம் வரும் நாளோ, சப்ரீனா நம் வீட்டில் பிறந்தாளோ, சிறு பூவாக மலர்ந்தாளோ, சின்ன சின்ன அசைவில் சித்திரங்கள் வரைந்தாள், முத்தமழை கண்ணம் விழ நனைந்தாளே, கொஞ்சி கொஞ்சி பிஞ்சு நடை நடந்தாளே. இது சங்கீத திருநாளோ, புது சந்தோஷம் வரும் நாளோ, சப்ரீனா நம் வீட்டில் பிறந்தாளோ, சிறு பூவாக மலர்ந்தாளோ.
யாரு கூடி ஜீசஸ் கிரைஸ்ட் நல்லாடே பீஸ்ஃபுல்ல வாழ வேணும் எங்க சபையிலக்கு டாக்டர் பட்டம் சீக்கிரமா வரணும் 100 வருஷம் எங்க சபைனா சந்தோஷமா திருவிழங்க எங்க வாழணும் சூப்பர் ரிச்சியின் ஒரு மிகப்பெரிய டாக்டர்னு பேரு வாங்கி மக்களை காக்கணும்